ஆண்டும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவே வார்த்தையாளர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் என்ன கொடுக்கலாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தை, இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டவளுக்கு பூரண சமாதானம் உண்டு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவே பூரண சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வேதத்தை கவனித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாரெல்லாம் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவனுடைய மரண நாள் மட்டும், இந்த பூமியில் இருக்கிற அந்த கடைசி நாள் மட்டும் தேவன் அவளுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் மனுஷனுக்கு ஏற்படுது. நெருக்கும், சோதனை, உபத்திரவம், பாடு, இப்படி வகை வகையாய் மனுஷன் கடவுளை பற்றி கொள்ளக்கூடாது என்று சொல்லி பல சூழ்நிலைகள் வருகிறது சகோதரனே சகோதரி. ஆனாலும் யாரெல்லாம் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு காரியம் பூரண சமாதானம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ரூத் என்கிற சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே நகோமி என்கிற ஒரு தாயாருக்கு ஓர்பால், ரூத் என்று 2 மருமகள் உண்டு. அநேகருக்கு இந்த சரித்திரம், வேதத்தின் சரித்திரம் அறிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த தேவ செய்திக்கு அவருடைய காரியங்கள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நகோமியினுடைய கணவன் இறந்து போனார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஓர்பாலுடைய கணவன் இறந்து போனார், ரூத்துடைய கணவர் இறந்து போனார். ஆக மொத்தம் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா விதவையாக நிற்கிறாங்க. இந்த தாய், இந்த நகோமி என்கிற தாய் சொல்கிறாங்க, மகளே, நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்துக்கு புறப்பட்டு போங்க. அதே போல் நீங்கள் விருப்பப்படும்படி வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்க. நான் வயது சென்றவ, நான் ஒரு விதவை, இனி என் கூட நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய மருமகளாக இருக்கிற ஓர்பால் மாமியை கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த வார்த்தை நிமித்தம் கடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. சகோதரி சகோதரி, ரூத் சரித்திரம் 1:14 சொல்லுது, ஆனால் ரூத்தோ மாமியை விடாமல் பற்றி கொண்டாளாம். என் சகோதரி சகோதரி, ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு தாயை, அதாவது ஒரு மாமியாரை ஒரு மருமக பற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு நட்பு அல்லது அவங்களோடு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ என்பது உலகம் முழுவதும் அறிஞ்சிருப்பீங்க. அவர்கள் ஒருவரை நேசிப்பது ரொம்ப குறைவு. ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா உண்மையாகவே இந்த நகோமியை போலவும் இந்த ரூத்தை போலவும் அவளுக்கு நாம் பாராட்டு கொடுக்கலாம். போகட்டும் சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட மாமியாருக்கு ஒரு நல்ல மருமகளாய் வந்து அமைஞ்சாங்க. அவங்களுடைய பேர் தான் ரூத். சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த சகோதரி தான் இந்த ரூத். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமர்ந்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன் மாமியாரை உறுதியாக பற்றி கொண்டாங்க. ஒரு மனுஷனை பற்றி கொண்டாலே ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னா கடவுளை பற்றி கொண்டால் நாம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை இந்த வேளையில் சிந்தித்து பாருங்க. அதே ரூத் சரித்திரத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே போவாஸ் என்கிற தேவ மனுஷன் இந்த ரூத்துடைய குணத்தை பார்த்து, உன் கணவன் இழந்த பிறகும் உன் மாமியாரை நீ பற்றி கொண்டு அவளை நேசித்தபடினால் உன்னை எனக்கு மிகவும்
பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதே ரூத் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே இந்த போவாஸ் நிமித்தம் ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அது மாத்திரம் இல்லை, இந்த போவாசின் வழியில தான் யூத குலத்தில் வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்திருக்கிறார். திரும்ப சொல்றேன், யாரெல்லாம் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்றீங்களோ உங்களுக்கு பூரண சமாதானம், பூரண சமாதானம். சகோதரனே, சகோதரியே, யாரெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்க மாட்டாங்களாம் தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 78:8 என்ற வசனத்தை பாருங்கள். இருதயத்தில் செம்மையா இல்லாதவர்களும் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி தான் தேவனை உறுதியாய் பிடிக்க மாட்டாங்களாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 78:8 சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இருதயத்தில் முரட்டாட்டம் உள்ளவங்க, கலகம் செய்கிறவங்க தேவனை உறுதியாய் பிடிக்காத சந்ததியா இருப்பாங்களாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் அப்படி இல்லை. நம் கடவுளை எவ்வளவு தேடுகிறோமோ அல்லது நம்ம கடவுளை எவ்வளவு நேசிக்கிறோமோ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற காரியம் பூரண சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதை நல்லா மனசில் வச்சுங்க. நீங்கள் கோடி கோடியாக பணம் கூட வச்சிருக்கலாம் சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, தாயே, ஆனால் சமாதானம் இல்லாமல் அது இருக்கும். ஆனால் அந்த பணத்துக்கு பேர் என்னதுமா? வெறும் பேப்பர், வெத்து பேப்பர். என் அன்பு சகோதரனே, அதுக்கு பதில் நீங்கள் சமாதானத்தோடு கொஞ்சம் பணம் வைத்திருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் சகோதரனே, சகோதரியே. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:10 என்ற வசனம் இப்படி சொல்கிறது. சமாதானத்தை ஆண்டவர் நமக்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏசாயா 51:10 பாருங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது என்று ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். பாருங்க, நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளணும். சிலர்லாம் ஆண்டவர் எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமா அல்லது பிடிச்ச மாதிரி இருக்கும், பிடிக்காத மாதிரி இருக்கும். ஒரு பழமொழி இருக்கு, நான் பிடித்தாலும் புளியங்கொம்பை பிடிக்கணுமா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் அந்த புளியங்கொம்பு சகோதரனே, உறுதியான கலை, உறுதியான மரம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் ஆண்டவரை பிடிக்கும் போது அவரை நாம் உறுதியாய் பிடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 - 39 வசனங்கள், 3 வசனங்களை கவனித்து பாருங்கள். தேவனை விட்டு பிரிப்பது எது? பசியோ, பட்னியோ, நாச மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவைகள் எது என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் ஆண்டவரை எவ்வளவு உறுதியாய் பிடிக்கிறோமோ அவ்வளவு உறுதியாய் நம் ஆசீர்வாதங்கள் இருக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம மேலோட்டமாய் ஆண்டவரை தேடுறோம். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பிடிக்கிற காரியத்தில் எப்படி இருக்கிறோன்னா, பாருங்க சகோதரனே, சகோதரியே, அந்த கையை யாராவது எடுத்தா, கையை எடுக்கிறனா என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது சபைக்கு போகாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, இயேசுவை நம்பாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லும் போது பிடிக்கிற அந்த கையை எடுத்த மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை உறுதியாய் பிடிக்காதவர்களாக இருப்பாங்க. எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், பாரங்கள் வந்தாலும், எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கிற ஒரு மகனாய் மகளாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவளுக்கு பூரண சமாதானம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னைக்கு இந்த சமாதானத்துக்காக மனுஷன் கோயில், குளம், ஊர், உலகம் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. 2 கொரிந்தியர் 13:11 பாருங்கள். இவரே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர். மீகா 5:5 பாருங்கள். இவரே சமாதான காரணர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை பற்றி கொள்றவங்களை, அவரை பிடித்து கொள்றவங்களுக்கு தேவன் கொடுக்கிற முதல் பரிசு அவளுக்கு சமாதானம், அவர்களுக்கு சமாதானம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுல்
1 தெசலோனிக்கேயர் 3:8 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் அவரை உறுதியாய் தேடுவீர்களானால் பாருங்க, நான் பிழைத்திருப்பேன். என் அன்பு சகோதரனே சகோதரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் அவரை உறுதியாய் தேடுவீங்கன்னா, நீங்க அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வீங்கன்னா, நீங்க அவரை உண்மையாய் நேசிப்பீங்கன்னா பாருங்க, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்போமா? சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அப்படி சொல்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு நாம நம்பிக்கை இல்லாத காரியங்களுக்கு உறுதியா இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாத காரியங்கள்ல நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனக்கு கிடைக்கும், எனக்கு வரும் அப்படின்லாம் சொல்றோம். ஆனால் ஏசப்பா பாருங்க, எந்த ஒரு காரியமும் நமக்கு உறுதி அளிக்கிறதுல அவர் சத்தியபரன். அவர் கொடுக்கிற வார்த்தை சத்தியம், அவர் நமக்கு சொல்றது சத்தியம். ரோமருக்கு நிருபம் 3:4 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் எப்படி சொல்கிறது? எந்த மனுஷனும் பொய்யனே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியபரனா இருக்கிறாராம். அந்த சத்தியபரன் சொல்கிறார், நீ என்னை உறுதியாய் பற்றி கொண்டால் நான் பூரண சமாதானத்தை உனக்கு தருவேன். சும்மா கொஞ்சம் வச்சுங்கம்மா, இதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்ற எத்தனையோ மனுஷனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போகும்போது, என்னால் அவளை கொடுக்க முடியாது, அவளை எதுவும் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் ஏதோ கொஞ்சம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை சகோதரனே சகோதரியே, நீங்கள் கொஞ்சம் கேட்டாலும் அவர் அதிகமாய் கொடுக்கிற தெய்வம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தகப்பனே, என் தாயே, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சிருக்கிறீங்க? ஆண்டவரை இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கும் போது பலவித சோதனைகள் வரும், உபத்திரங்கள் வரணும். ஆனாலும் அந்த சோதனையிலும் உபத்திரவத்திலும் நாம அவரை உறுதியாய் பிடிக்கணும். 2 தீமோத்தேயு 3:12 என்ற வசனத்தை பாருங்கள். அந்தபடியே தேவ பக்தியாய் வாழ நினைக்கிறவர்களுக்கு சோதனை வரும், உபத்திரம் வரும், சோதிக்கப்படுவாங்களாம். என் அன்பு சகோதரனே சகோதரி, அப்படின்னா அர்த்தம் நம்ம ஆண்டவரை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் போது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும் போது நமக்கு பல விதத்துல உபத்திரம் வரும். நம் வீட்டார் நிமித்தம் வரும், வேலை நிமித்தம் வரும், பொருளாதாரங்கள்ல வரும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, என் ஆண்டவரை நான் உறுதியாய் பிடிக்கிறதுல நான் விலக மாட்டேன், நான் பின் வாங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சகோதரனே சகோதரியே, மீகா என்கிற சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:5 என்ற வசனத்தை பாருங்கள். அங்கே அவர்கள் தங்கள் தங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாங்களாம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நடப்போம். அங்க சொல்றாரு, சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகமா இருக்கிற மீகா 4:5 சொல்கிறார், தங்கள் தங்கள் தேவனை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டாங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நாங்கள் நடப்போம். நாம அப்படிதான் இருக்கணும், நம்முடைய டிசிஷன் அப்படிதான் இருக்கணும், நம்முடைய தீர்மானம் அப்படிதான் இருக்கணும். நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி நான் நடப்பேன்னு சொல்லி எடுக்கணும். சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு அதை அறிவிக்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரிங்க, யாரெல்லாம் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருக்கிறீங்களோ பூரணமான சமாதானம். பூரணம் என்றால் என்ன? முழுமை, நிறைவு என்ற அர்த்தம். கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க, எவ்வளோ நம்புறீங்க, ஆண்டவரை எவ்வளோ பற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பெண்ணை பற்றி கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போனாங்களே அந்த ரூத்தை போல, நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் அதை போல ஆயிரமான வாழ்க்கைகளை நமக்கு அமைத்து கொடுப்பார். உங்களுக்கு நல்ல வேலைகளை அமைத்து கொடுப்பார். நீங்க ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறீங்க, ஆண்டவரை தான் நான் விசுவாசிக்கிறேன், அவர் தான் நான் நம்பி உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது தேவன் உங்களுக்கு நன்மை செய்வது, பூரண சமாதானம் கொடுப்பது அதிக நிச்சயம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போதும் கூட தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஒரு விசை கூட அப்பா, இதோ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறதை போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொன்னீரே. இதோ யாரெல்லாம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறாங்களோ, கர்த்தர் எனக்கு நல்ல வேலையை கொடுப்பார், இல்லை அரசாங்க வேலையை கொடுப்பார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுப்பார்,
இந்த உறுதி யாரெல்லாம் இப்போது ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறாங்களோ, நான் கர்த்தருடைய மனுஷனாய் அவளுக்காக உன் பாதத்தில் பரிந்து பேசுகிறேன். இப்போது அவளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நல்ல திருமண வாழ்க்கை வாழ்வு கொடுப்பதாக, நன்மைகள் நடப்பதாக. உன் வார்த்தையை நிறைவேற்றுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையோடு கூட வருகிறேன். ஆமீன்.